ஒரு கலைஞன் தன்னுடைய கலையின் மீது தீராத தாகம் கொண்டிருந்தா, அவன் எப்படிலாம் செயல்படுவான் அப்படின்றத நம்மளால உணர முடியும். தனியா பேசுறவங்கள பார்த்துருப்பீங்க. ஒரு சூழல் வரும்போது, தொடர்ந்து பெருங்கூட்டத்தோட இருந்து வந்தவர்கள் தனித்து விடப்படும்போது, த த ம் எல்லாரும் பிரிந்து போகிற நிலையில அவங்க தனியா பேச ஆரம்பிப்பாங்க. அது நாளடைவில பெரிய பழக்கமாயிரும். அப்புறம் பின்னாடி வேற மாரி ஊரே பார்க்கும். இந்த கலைஞனும் அப்படித்தான். தன்னுடைய பழைய நினைவுகளோடு தன் பயன்படுத்திய பழைய உடைகளை அணிந்து கொண்டு, ஒரு ராஜாவா நாடகத்தில் நடந்த நடித்து காட்டிய நிகழ்வுகளை தான் நினைச்சு திரும்ப அத அவரே தனியா இருக்கும்போது செஞ்சு பார்க்கும்போது, இரவில் பாடத் தொடங்குகிறார். ராஜா வேஷம் கட்டுன மாரியும், நாரதர் மாரியும் இரவில் பாடத் தொடங்குகிறார். இத வந்து இந்த ஊரார் எப்படி பார்ப்பாங்க? திடீர்னு ஒரு வீட்ல ராத்திரியில ஒருத்தர் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா. அப்போ இது வந்து அவர் மேலான மக்களின் பார்வையவே மாற்றுகிறது. ஆனா, இந்த நாடகக்கலைக்கு போராடி அவர் வந்ததாகட்டும், அதில புகழின் உச்சிக்கு போனதாகட்டும், பின்னர் தன் மகனும் அதுக்குள்ளே வந்ததா இருக்கட்டும், பின்னர் எல்லாம் போய் நொடித்து போன நிலையாகட்டும், அவருக்கு தான் அதனுடைய வலியும், அதே நேரத்தில அந்த கலையின் மீது இன்னமும் அந்த கலையின் மீது தீராத தாகம் உள்ளதும் அவருக்கு தான் தெரியும். ஆதலால் அவர் இந்த மாரி செயல்படவும், அந்த ஊர் எப்படி சொல்லுது, அந்த ஊரார் எப்படி பார்க்குறாங்க, உற்ற உறவினர்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு இந்த கதை பயணிக்கிற பாதையில நிறைய நெகிழ்வான தருணங்கள், நிறைய மனதை கலங்க வைக்கும் தருணங்கள். அந்த இந்த கதையின் முடிவாக கடைசி காட்சியில அந்த கதாநாயகன் என்ன ஆனாரு அப்படின்னு எழுத்தாளர் எழுதி முடிக்கும்போது, அந்த பெட்டியையும் காணவில்லை அப்படின்னு கடைசியில முடிச்சிருப்பாரு. மனம் கனத்து போகும். இந்த